ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நிரோஷா லைஃப் ஸ்டைல் விளாக். இன்றைக்கி வந்து 1 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிற எல்லாருமே எடுத்துக்கூடிய ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்றைக்கி. ரொம்ப டேஸ்டானதும் கூட. குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து 100 கிராம் அளவுக்கு நான் பாதாம் எடுத்திருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் போட்டிருக்க பாதாம் எல்லாம் அடியில் தங்கி இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாமே மேலே வந்துடும். நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் வந்து இது மாதிரி கொதிக்க வைக்காமல் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு தோல் ஊறிச்சு எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. பாதாம் வந்து ஊறக்கூடாது, வேகக்கூடாது. நம்ம இதை தண்ணியில் போட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னா தோல் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து போட்ட உடனே வந்து கொதிக்கும் போதே வந்து எல்லா பாதாமும் இந்த மாதிரி மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் வடிகட்டி தண்ணியை வடித்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதை தோல் எல்லாத்தையுமே நம்ம உரித்து ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு பாதாம் வந்து கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிற அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பாதாம் வந்து உரிக்க வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாதாம் வந்து உள்ளே வேகாது. மேலே இருக்க தோல் மட்டும் நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தோலும் வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாவே போதும், ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா தோலை வந்து இது மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக வந்து இந்த கட்டை விரலை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னாவே சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி உரித்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பேனில் போட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது லைட்டாக மேலே ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இல்லாமல் நல்லா வந்து ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துட்டு 100 கிராம் அளவு பாதாமுக்கு 50 கிராம் அளவுக்கு முந்திரி கரெக்டாக இருக்கும். இதை வந்து ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கலர் மாற வேண்டியதில்லை. லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 50 கிராம் அளவுக்கு நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரியும் வந்து லைட்டாக வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஃப்ளேவருக்கு வந்து 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணும் போது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இதுவும் லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வந்து முழுமையாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் இதை அரைக்கணும். அதுக்குள்ளே வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கலர் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 கிலோ பீட்ரூட்டை வந்து தோல் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இது அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் இதை முந்திரி பாதாம் நல்லா பவுடர் பண்ணி ஒரு பிளேட்டில் தண்ணியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சமாக பீட்ரூட் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ நைஸாக அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நல்லா வந்து அகலமாக நல்லா ஆழமாக இருக்கிற கடாயில் போட்டுக்கலாம். என்கிட்ட இது மட்டும்தான் பெருசு இருக்குது. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வந்து தீ அதிகமாக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கைவிடாமல் கிளறி கொடுக்கலாம். கிளறிட்டு இதில் வந்து 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு 1/2 கிலோ நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்தா தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ரெசிபி. 1/2 கிலோ நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் போது இந்த நாட்டு சக்கரை எல்லாமே கரைஞ்சி இந்த மாதிரி லிக்விடாக வந்துடும். இதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது அடியெலாம் பிடிக்காது. இந்த மாதிரி நான்ஸ்டிக் அல்லது இரும்பு கடாய் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து எந்த பாத்திரம் வச்சாலும் இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள். சில்வர் கரண்டிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து நல்லா கலரும் போது அதில் ஸ்க்ராச்சஸ் வரும். உடம்புக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. உங்கள்கிட்ட இரும்பு கடாய் நல்லா கனமாக இருக்குன்னா அதில் வச்சு செஞ்சுக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நான் வந்து இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அதில் நான்வெஜ் செய்கிறதுனால இது நான் நான்ஸ்டிக்கே எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. 20 நிமிஷம் ஆனோடனே இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. இப்போ வந்து மேலெல்லாம் தெரிக்கும், கையிலலாம் படும். கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணும் இந்த ஸ்டேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். திறந்து ஓப்பன் பண்ணி நம்ம கிளறும் போது மட்டும் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடிடலாம். இந்த மாதிரி 1/2 மணி நேரம் வந்து நம்ம கண்டிப்பாக இது
தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு. 1/2 hour கழிச்சு இந்த மாதிரி திக்காக இருக்குது. இன்னும் வந்து இது நல்லா திக்காக வரணும். இந்த பதத்தை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து திக்காயிட்டு நல்லா சுருள வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கலரணும். இந்த பீட்ரூட் மால்ட்டு செய்கிறதுக்கு வந்து நல்லா திக்காக வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பவுடர் ஃபார்மில் வரும். இல்லைன்னா வந்து அல்வா மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக பார்த்து செய்யணும். இது ஒரு முறை செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த 1/2 கிலோ அளவுக்கு செஞ்சு எடுத்து வைக்கும் போது ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்கு வரும். ஒரு 2 குழந்தைங்க குடிக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக வரும். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ வந்து ஒரு 40 minutes ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கைவிடாமல் வந்து வச்சு கலரிக்கலாம். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சே செஞ்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது அடிலாம் பிடிக்காது. நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கலர்னோம்னா நல்லா திக்காகிடும். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து கலர்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா வந்து திக்காகணும். நம்ம ஊற்றி அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து நம்ம அரைக்கும் போதே கொஞ்சமாக விட்டு அரைச்சோம்னா ரொம்ப நேரம் கலர வேண்டியது வராது. அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் வந்து ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் கலர்னோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம கலர்னோம்னா நல்லா திக்காக சுருண்டு வந்துடும். இது நம்ம செய்யும் போதே வீடே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பீட்ரூட் மால்ட் வந்து பால்லையோ இல்லை தண்ணியிலையோ மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இதை நீங்கள் பீட்ரூட்டில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்த்த உடனே குழந்தைங்க வந்து விரும்பி குடிப்பாங்க. இது வந்து பால் பிடிச்சவங்க பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். நான் கடைசியாக வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியமாக, இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த பவுடர் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலரும் போது இது எல்லாமே சேர்ந்து நல்லா திக்காக வரணும். கண்டிப்பாக இந்த பதத்துக்கு நீங்கள் திக்காக கலர்னிங்களா மட்டும்தான் பவுடர் ஃபார்மில் வரும். பார்த்திங்கன்னா இதேமாரி கைவிடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம கலரிட்டோம்னா, இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த பதம் அடியில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சரியான பதம் கிடையாது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கலரும் போது மட்டும்தான் வந்து நல்லா திக்காக சுருண்டு வரும். உங்களுக்கு வந்து பீட்ரூட் வந்து டெய்லி கொடுத்தோம்னா, மால்ட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ராகி மால்ட்டு, கேரட் மால்ட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபி இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு வரணும். எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேன் காற்றுல வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம கலரி கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவுடராக வரும். நம்மளால கலர முடியலனா வீட்டில் யாருனா பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா கொடுத்தீங்கன்னா மாற்றி கலரிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆற இது வந்து நல்லா கட்டியாகி பவுடராக வந்து வர ஆரம்பிக்கும். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பவுடராக வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே வந்து ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா பவுடராக சூப்பராக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதில் நம்ம சர்க்கரை சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. நம்ம ஹெல்த்தியான ரெசிபி செய்யும் போது ஹெல்த்தியான பொருட்களை போட்டால் மட்டும்தான் நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரையை சேர்க்காதீங்க, நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பவுடர் ஆகிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் கழித்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக விப்பரில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சுற்று அப்படிலாம் 2 சுற்று மட்டும்தான் விடணும். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜார் சூடாகிட்டு பவுடராக வராது, கட்டியாக வந்துடும். அதனால் வந்து ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செய்யும் போது வீடே அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பீட்ரூட்டில் தான் செஞ்சு கொடுத்துருக்கீங்க நீங்களே சொன்னால் கூட அவங்க நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து பால் பிடிக்காதவங்க வந்து தண்ணியில் வந்து கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் வந்து சூடான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குடிச்சிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா, 1 வயசுலேருந்து கொடுக்குறீங்கன்னா
பால் எடுத்துக்கலாம். தாராளமாக உங்களுக்கு பாலில் கலந்து கொடுங்க. பால் தேவையான அளவு எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு தேவைப்படுதுன்னா இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்காக வந்து சர்க்கரை சேர்க்காதீங்க. அப்படியே இனிப்பு தேவைப்பட்டாலும் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஒரு வயசுலேருந்து பயப்படாமல் கொடுக்கலாம். பீட்ரூட்டை வந்து அப்படியே பொரியலாவோ இல்லை ஜூஸாவோ அரைச்சி கொடுத்தோம்னா அதில் பச்சை ஸ்மெல் வரும் இல்லையா, அதனாலே பீட்ரூட் எந்த குழந்தையுமே குடிக்காது. இந்த மாதிரி மால்ட் ரெசிபியை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க. இது ஹீமோக்ளோபின் லெவலை அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சின்னதாக லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.